World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் மற்றும் சஸ்திக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி பயிற்சி மையத்தின் மாணவர்கள் அனைவருக்கும் வல்லரசு தினேஷ் ராஜாவுடைய அன்பான வணக்கங்கள். நம்ம ஒவ்வொரு மாதமும் இலவச வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். பல்வேறு மாணவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க சேவை மனப்பான்மையுடன் இலவச வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். கடந்த மாதம் கூட அருமையான தலைப்பில் வகுப்படுத்திருந்தேன். அந்த வகையில் 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நம்ம எந்த தலைப்பில் இலவச வகுப்பு நடத்த போகிறோம் அப்படின்னா, பிறந்த கிழமை தரும் பலன்களும் பரிகாரங்களும் அப்படிங்கிற தலைப்பில் வகுப்பு நடத்த போகிறோம். ஜோதிடம் 360 டிகிரி அப்படிங்கிற ஒரு அமைப்பில் தான் இந்த இலவச வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த இலவச வகுப்பில் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் நம்ம ஏதோ ஒரு கிழமையில் பிறந்திருப்போம். ஸோ அப்போ அந்த கிழமைநாதன் என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பாரு, அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிழமை அப்படிங்கிற தத்துவம் எதன் அடிப்படையில் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னா, பஞ்சாங்கத்தை அடிப்படையாக கொண்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா கிழமை, வாரம், நாள் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இது பஞ்சபூத தத்துவத்தில் நெருப்பு தத்துவத்தின் அடிப்படையில் இயங்குது. அதை கண்ட்ரோல் பண்ணுற கிரகம் யாருன்னா செவ்வாய். அப்போ நம்ம எந்த கிழமையில் பிறந்தாலும் அது பஞ்சபூத தத்துவத்தில் நெருப்பு தத்துவத்தின் அடிப்படையில் இயங்குது. கிரக ரீதியாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் அது கண்ட்ரோலராக வருது. ஸோ 7 கிழமைகள் இருக்குது. இப்போ ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் பிறந்திருக்கலாம், திங்கக்கிழமை பிறந்திருக்கலாம். எந்த கிழமையில் பிறந்தாலும் அந்த எல்லா கிழமையும் கண்ட்ரோல் பண்ணுற கிரகம் யாருன்னா செவ்வாய். பஞ்சபூதத்தில் யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா நெருப்பு தத்துவம் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இந்த கிழமை என்னமான தன்மையை வெளிப்படுத்தும் அப்படின்னா, ஒரு மனிதனுடைய சிந்தனையை வெளிப்படுத்தக்கூடியது தான் இந்த கிழமை. எல்லா மனிதர்களுக்கும் ஒரு சிந்தனை அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். எதையாவது ஒன்று செய்யணுங்கிற ஒரு சிந்தனை அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். பட் அந்த சிந்தனையில் அவங்க ஜெயிக்கிறாங்களா தோக்குறாங்களாங்கிறது ரெண்டாவது பட்சம். பட் நம்மளோட வாழ்க்கை இந்த ஜென்மத்தில் நம்ம பிறந்திருக்கோன்னா எதை நோக்கி நம்மளோட சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கும், என்ன அலைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வெளிப்படுத்தக்கூடியது தான் இந்த கிழமை. அப்போ ஒவ்வொருத்தரோட கிழமை என்ன கிரகமாக வருகிறதோ அந்த கிரகம் சம்மந்தப்பட்ட காரகத்துவத்தில் தான் நம்மளோட சிந்தனைகள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தவங்க திங்கக்கிழமை பிறந்திருக்காங்க, அவங்களுடைய கிழமை திங்கக்கிழமை. மண்டே பிறந்திருக்காங்க அப்படின்னா அப்போ அவங்களை இயக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது சந்திரன் தான் இயக்குறார். ஏன்னா திங்கக்கிழமைக்கு உண்டான கிரகம் சந்திரன். அப்போ சந்திரனுடைய காரகத்துவங்கள்லாம் என்னவோ அதெல்லாம் அவங்க வாழ்க்கையில் எப்போதுமே சிந்தனையில் இருந்துக்கிட்டே இருக்கும். சந்திரனா உணவு, சாப்பிட்றது, சந்திரனா நீர்நிலைகள், சந்திரனா பயணம் பண்ணுறது, சந்திரனா அம்மா. அப்போ இந்த மாதிரியான சிந்தனைகள் அவங்க மைண்டில் எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ சிம்பிளாக ஒருத்தங்க என்ன கிழமையில் பிறக்கிறாங்களோ அந்த கிழமைநாதன் என்ன கிரகமாக வராரோ அவருடைய காரகத்துவங்கள் தான் அவங்களுடைய சிந்தனையில் இருக்குன்னு சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தவங்க வெள்ளிக்கிழமை பிறக்கிறாங்க அப்படின்னா, வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ஃப்ரைடே. அப்போ அது சுக்கிரனுடைய கண்ட்ரோலில் வருது. அப்போ ஒருத்தவங்க வெள்ளிக்கிழமை பிறக்கும்போது அவங்களுடைய சிந்தனை முழுக்க பார்க்கும்போது ரொம்ப ஆடம்பரமான வாழ்க்கையை வாழணும், தன்னை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும், நிறைய வாசனை திரவியங்கள் பயன்படுத்தணும், லக்ஸுரியான காரில் போகணும், நல்ல வீட்டில் வசிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு கிழமைநாதனும் எந்த மன சிந்தனையை அந்த ஜாதகருக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம துல்லியமாக படிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஜாதக கட்டத்துக்குள்ள இந்த கிழமைநாதன் எப்படிப்பட்ட இயக்கத்தில் இருக்காரோ அதுதான் அவங்களுடைய துல்லியமான சிந்தனையாக இருக்கும். இந்த ஜென்மத்தில் அவங்களுடைய சிந்தனையை அதை நோக்கி தான் இருக்கும். அப்போ அந்த சிந்தனையை அவங்க கரெக்டாக கேட்ச் பண்ணி வாழ்க்கையை கொண்டு போகும்போது இதுவும் ஒரு வகையில் அவங்க கர்மாவை கழிக்கிறதுக்கு ஒரு உதவியாக இருக்கக்கூடிய விஷயம்தான். பஞ்ச அங்கங்களே நம்ம கர்மாவை சரியானபடி பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ். ஸோ அப்போ அந்த ஜோதிடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பஞ்சங்கத்தில் இந்த கிழமையை பயன்படுத்தியும் நம்ம எதுக்காக இந்த ஜென்மத்தில் பிறந்திருக்கோம், நம்ம சிந்தனை எதை நோக்கி போகுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை நோக்கி நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கிட்டோம்னா நிறையா கர்மாவை நம்ம பேலன்சிங் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பில் பார்க்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஜாதகம் ஒன்று எடுத்துக்குவோம். ஒரு எக்ஸாம்பிள் ஜாதகம் ஒன்று போடுவோம்.
வெறும் கிரகத்தை மட்டும் வச்சு சொல்லாமல் ஒரு ஜாதக கட்டத்துக்குள்ளே அந்த கிழமைநாதன் எப்படி செயல்படுவார் அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து ஒரு பெண் ஜாதகம். ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்காங்க. லக்னத்தில் கேது, 2ஆம் இடத்துல சுக்கிரன், 3ல் வந்து சூரியன் புதன், 5ல் குரு செவ்வாய், 7ல் ராகு, 10ல் சனி வக்ரம், 12ல் சந்திரன். சரிங்களா? இப்போ இந்த ஜாதகர் வந்து என்ன கிழமையில் பிறந்திருக்கார், அவங்க பிறந்த கிழமை அப்படின்னு பார்க்கும்போது புதன்கிழமையில் இவங்க பிறந்திருக்காங்க. அப்போ என்ன சொல்லலாம், புதன் அப்படிங்கிற ஆதிக்கம், புதன் சம்பந்தமான கிரக காரகத்துவங்கள்லாம் அவங்க வாழ்க்கையில் இயங்கும்னு சொல்லலாம். அப்போ புதன் அப்படின்னா புத்தகம் படிக்கிறது, புதன் அப்படின்னா வந்து மற்றவங்களுக்கு டீச் பண்ணுறது, புதன் அப்படின்னா ஜோதிடத்து மேலே ஆர்வமாக இருக்கிறது, கால்குலேஷன் பண்ணுறது, மேத்தமெட்டிக்கல் சம்மந்தமான விஷயங்களை ஃபாலோ பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்குள்ள சிந்தனையாக ஓடிக்கிட்டே இருக்கும். பட் அந்த சிந்தனையில் ஜெயிக்கிறாங்களா தோக்குறாங்களா அப்படிங்கிற விஷயம் ஜாதகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கிரக வலிமையை பொறுத்துது. பட் அவங்களோட மைண்ட் ஃபுல்லாக இதனுடைய ஆதிக்கமாக தான் இருந்துக்கிட்டு இருக்கும். அப்போ அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன லக்னத்தில் பிறக்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ ரிஷப லக்னம் அப்படின்னா புதன் என்ன மாதிரியான ஆதிக்கத்தில் வராரு, 2, 5 கூடனா வராரு. இந்த ஜாதகத்தில் புதன் எங்கே இருக்கார், 3ஆம் இடத்துல இருக்கார். அப்போ இந்த 3 பாவங்களும் அவங்களுடைய சிந்தனைக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். 2ஆம் பாவம் சம்மந்தப்பட்ட சிந்தனை, தன்னுடைய குடும்பத்தை பற்றி எப்பயுமே சிந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க. 5ஆம் பாவம் சம்மந்தப்பட்ட சிந்தனை, தன்னுடைய குழந்தையை பற்றி சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. 3ஆம் பாவம்னா தன்னுடைய இளைய சகோதரனோ சகோதரியை பற்றிய சிந்தனை எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி மீடியா சம்மந்தப்பட்டது, கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி சிந்தனைகள் இவங்களுக்கு அதிக அளவில் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு கிழமைநாதன் ஒரு ஜாதகத்தில் என்ன கிரகமாக வராரோ, அவர் எங்கே அமர்ந்திருக்கிறார், என்ன ஆதிபத்தியம் வாங்குறாரோ, அதன் அடிப்படையில் இவங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த கிழமைநாதனுடைய இயக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இதை அடிப்படையாக வச்சு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, நாம் இந்த ஜென்மத்தில் எதுக்காக பிறந்திருக்கிறோம், அதாவது ஒருத்தவங்களோட பிறப்பின் நோக்கத்தை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஒரு பிறப்பின் நோக்கம், அவங்களுடைய கர்மாவை பற்றி சொல்கிறதுக்கு ஜோதிடத்தில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதில் இந்த கிழமையும் ஒரு மெத்தடாக வருது. அப்போ கிழமை எந்த விஷயத்தை சுட்டி காமிக்குதோ அந்த தத்துவத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு இந்த இயக்கம் இயங்கிக்கிட்டே இருக்கும். அப்போ எந்த கிழமையில் பிறந்திருந்தாலும் அந்த கிழமைக்குண்டான கிரக காரகத்துவமும், அதுக்கப்புறம் அந்த கிழமைக்குண்டான இந்த ராசி கட்டத்தில் அவங்க என்னென்ன ஆதிபத்தியம் வாங்குறாங்க, பாவாதிபத்தியம் வாங்குறாங்க, அதுவும் அவங்க லைஃப்பில் இயங்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கிழமையோட மொத்த கண்ட்ரோலும் செவ்வாயோடைய கண்ட்ரோலில் இருக்குது. செவ்வாயோடைய கண்ட்ரோலில் இருக்குது. அப்போ அந்த சிந்தனை தான் என்னவா மாறுது, அப்படியே அடுத்து செயல்பாடாக மாற ஆரம்பிக்கும். அப்போ எண்ணலைகளை சொல்லக்கூடியது, பிரதிபலிக்கக்கூடியது இந்த பிறந்த கிழமை. நம்மளோட பிறந்த கிழமை தான் எண்ணலைகளை பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒருத்தவங்களுடைய கேரக்டர் அனலைசேஷனை கூட இதன் மூலிமா நம்ம பண்ண முடியும். அப்போ என்ன மாதிரியான பலன்களெல்லாம் அது வெளிப்படுத்துங்கிறத இன்னும் டீட்டெயில்டாக சூட்சமமாக 7 கிழமைக்கும் 3 மணி நேர வகுப்பாக உங்களுக்கு இலவச வகுப்பாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். அந்த அரிய வாய்ப்பை நீங்கள் எல்லாரும் பயன்படுத்திக்கலாம். சரி, இதில் வந்து கிழமை அப்படிங்கிறது வந்து நம்முடைய சிந்தனையை பற்றி சொல்கிறனால, அப்போ அதுக்கு ஏதாவது நம்ம பரிகாரம் பண்ணணும்ல, அதை ஆக்டிவேட் பண்ணிக்கணும்ல. அப்போ பரிகாரம் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம கர்மாவை அதுக்கு ஈஸியாக நம்ம கிளென்ஸ் பண்ணிக்க முடியும். அப்போ என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணணும் அப்படின்னா, இது முழுக்க முழுக்க அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளை பொறுத்து பரிகாரம் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இது நெருப்பு தத்துவத்தோட கண்ட்ரோலராக வருது இந்த கிழமை. ஸோ அதனால் நெருப்பு தத்துவ ரீதியாகவும் நம்ம பரிகாரம் பண்ணலாம். அப்போ இதுக்கு சிம்பிளாக என்ன மாதிரி பரிகாரம் பண்ணலான்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தங்க திங்கக்கிழமையில் பிறந்திருக்காங்கன்னா சந்திரனுடைய ஆதிக்கம். அப்போ என்ன பண்ணணும், சந்திர ஹோரையில் விளக்கேற்றினாலே அவங்களுக்கு அந்த கிழமை ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். விளக்கேற்றினா அங்கே கிழமை ஆக்டிவேட் ஆரம்பிச்சிடும். அப்போ திங்கக்கிழமை பிறந்திருந்தா சந்திர ஹோரையில் விளக்கேற்றணும். அதான் பரிகாரம். நீங்கள் யாருக்கு எந்த சாமி ஃபோட்டோ மட்டும் ஏற்றணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு ஒரு விளக்கேற்றுனீங்கனாலே திங்கக்கிழமை உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். திங்கக்கிழமை சந்திர ஹோரையில் ஏற்றினா திங்கக்கிழமை பிறந்தவங்களுக்கு அது ஒரு பெரிய பரிகாரம், ஒரு பெரிய ஆக்டிவேஷன் மாதிரி. அப்போ வேலைக்கிழமை பிறந்தவங்க வேலைக்கிழமை குரு ஹோரையில் விளக்கேற்றணும். அப்போ நெருப்பு தத்துவத்தின் அடிப்படையில் இந்த பரிகாரத்தை நம்ம செய்ய வேண்டும்.
இப்படி ஒவ்வொரு கிழமையில் பிறந்தவங்களுக்கும் வித்தியாசமான பரிகாரங்கள் இருக்குது. நெருப்பு தத்துவத்தை அடிப்படையாக வச்சு நம்ம பரிகாரங்கள் பண்ணலாம். அதே மாதிரி எந்த கிழமையில் பிறந்திருக்கீங்களோ அந்த கிழமை நாதனுக்கு உண்டான தானியத்தை நீங்கள் என்ன பண்ணணும், அடிக்கடி ஹோமம் நடக்கக்கூடிய இடத்துல போய் போட்டு வரணும். இப்போ வந்து ஒருத்தங்க வேலைக்கிழமை பிறக்கிறீங்கன்னா அதுக்கான கிரகம் என்ன, குரு. அப்போ குரு ஹோரையில் என்ன பண்ணலான்னா, எங்கேயாவது ஹோமங்கள் நடக்குது அப்படின்னா அந்த ஹோமத்தில் குருவுக்கு உண்டான தானியம் கொண்டக்கடலையை போய் போடலாம். இல்லை இந்த ஹோமத்துக்கு அந்த நவதானியமாக கொண்டக்கடலை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம், ஸ்பான்சர் பண்ணலாம். இப்படி முழுக்க எல்லா பரிகாரங்களும் நெருப்பு தத்துவத்தை பேஸ் பண்ணி பரிகாரம் பண்ணுறோம். இந்த மாதிரி நிறையா டைப்ஸ் ஆஃப் பரிகாரம் இருக்குது. இது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு இலவச வகுப்பில் கொடுக்க போகிறேன். சரிங்களா? இந்த அருமையான வாய்ப்பை நீங்கள் எல்லாருமே வந்து பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் கிட்டத்தட்ட வந்து 2 வருடத்திற்கு மேலாக இலவச வகுப்பு வெவ்வேறு விதமான தலைப்புகள்லாம் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த தடவை வந்து நீங்கள் எல்லோரும் ஒரு கிழமையில் பிறந்திருப்பீங்க. அந்த கிழமை என்னமான தாக்கத்தை நமக்கு கொடுக்கும், அந்த கிழமையோட முக்கியத்துவம் என்ன, அதன் மூலிமா எப்படி நம்ம பலன்களை எடுக்கிறது, அதை எப்படி நமக்கு சாதகமாக நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பரிகாரங்களை பண்ணிக்கொள்வது அப்படிங்கிறத ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் இந்த 7 கிழமையில் பிறந்தவங்களுக்கும் இந்த வகுப்பில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த வகுப்பு வந்து என்னைக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வகுப்பு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி 1/2/2025 சனிக்கிழமை அன்னைக்கு நடக்குது. எப்பவுமே இந்த இலவச வகுப்பு இங்கிலீஷ் மந்த்துக்கு முதல் சனிக்கிழமை நடக்கும். காலையில் 10 AM இருந்து ஆஃப்டர்நூன் 1 PM வரைக்கும் நடக்கும். சரிங்களா? ஸோ இந்த இதில் யாரெல்லாம் கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த வீடியோ பார்க்குறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் முன்பதிவு பண்ணிக்கலாம். உங்களுக்கான லிங்க் முன்னாடியே கொடுத்துருவோம். கரெக்டாக ஷார்ப்பாக அந்த 1ஆம் தேதி பிப்ரவரி 1ஆம் தேதி காலைல 10 மணிக்கு உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் செய்யப்படும். அதில் அருமையாக நீங்கள் இந்த கருத்துக்களை வந்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு ரெக்கார்டிங் வீடியோலாம் கிடையாது. அந்த வகுப்புக்கு வரவங்க தான் இதை முழுமையாக அந்த கண்டென்ட்டை நான் சொல்லிக் கொடுக்குறத வச்சு நோட் பண்ணிக்கணும். ஸோ அதனால் வந்து ஷார்ப்பாக அந்த வகுப்பில் வந்து எல்லாருமே கலந்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கக்கூடிய இலவச சேவையை நீங்கள் அனைவரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த மாதிரி ஒரு சேவையை கொடுப்பதற்கு உதவியாக இருக்கக்கூடிய ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவிக்கும் எங்களுடைய சஸ்டிக் குழுமத்திற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிரபஞ்சத்திற்கும் நன்றி. அவங்க எல்லாரையும் இந்த இலவச வகுப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். சஸ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி அண்ட் பயிற்சி மையம் பெருமையுடன் வழங்கும் இலவச ஜூம் நேர்காணல் பிரதி மாதம் முதல் சனிக்கிழமை. நிறுவனர் மற்றும் கர்மா DNA மருத்துவம் அண்ட் வாழ்வியல் பரிகார ஜோதிடர் உயர்திரு குருஜி வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் நடத்தும் ஜோதிடம் 360 டிகிரி ஞாயிறு முதல் சனி வரை. பிறந்த கிழமை சொல்லும் ரகசியங்களும் பரிகாரங்களும். நேரடி இலவச ஜூம் நிகழ்ச்சியில் குருஜி அவர்களின் மாணவர்கள், வாடிக்கையாளர்கள், ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள், தொழில்முறை ஜோதிடர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறலாம். நிகழ்ச்சி நடைபெறும் நாள் 1/2/2025 சனிக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை. முன்பதிவு அவசியம். கால் செய்யாமல் வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் செய்யவும். வாட்ஸ்அப் எண்கள் 9568372234 மற்றும் 9080066894.